வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சக்கரை பொங்கல் பாரம்பரிய முறைப்படி பொங்க பானையில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு பச்சரிசி 1 கப் எடுத்துருக்கேங்க. இது 250 கிராம் இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பாசிப்பருப்பு 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியில் வறுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இதை 2லேருந்து 3 தாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து பொங்கப்பானை எடுத்துக்கலாங்க. இதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்லையே பருப்பு, தண்ணி, பால், வெல்லம் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் பிடிக்காட்டி நீங்கள் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தம் 4 கப் அளவு தண்ணியும் பால் 1 கப்பும் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொங்கி வரட்டும், அது வரைக்கும் வச்சிடலாம். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கணுங்க. இப்போ நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க. இதில் நம்ம கழுவி வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சு அரிசியும் பருப்பும் வேகிற வரைக்கும் வச்சிடலாங்க. இதை அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அதை அடி பிடிச்சிரும். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருங்க. இது கூட 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சிடலாங்க. நமக்கு வெல்லம் கரைஞ்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. அரிசி பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அரிசி பருப்பு வேகாமல் போயிடும். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வடிகட்டியை வச்சு நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துடலாம். இப்போ வெல்லத்தில் தூசி மண்ணெல்லாம் இருந்தால் இந்த வடிகட்டிலே தங்கிக்கிறோம், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோங்க. வெல்லம் சுத்தமான வெல்லம்னா நீங்கள் டைரெக்டாக பொங்கல்லே சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருங்க. இது நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வரணும். இதை அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை பொங்கலில் சேர்த்துருங்க. இது கூட அதே நெய்லேயே நம்ம உலர் திராட்சை சேர்த்து அது நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச உலர் திராட்சையும் பொங்கலில் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை கற்பூரம் கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது நமக்கு கோவிலில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. நம்ம பாரம்பரிய முறைப்படி பொங்க பானையில் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நன்றி.